என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இன்னைக்கு உனக்கு வாசல்லையே இருக்கு. டெய்லி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வருவா. இவளுக்காண்டி காவல் நிக்கும் போது ஒரு நேரம் வந்து சேர மாட்டா. அடடே, வாங்க வாங்க. வெல்கம் டாக்டர் சஞ்சய். தேங்க்யூ சார். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன முன்னமே உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியாதா? உங்க ஹாஸ்பிட்டல்ல தேடி வாரத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியதா இருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல்கா? ஆனா உங்களை நான் பார்த்ததே இல்லையே. கடவுள் புண்ணியத்துல இதுவரைக்கும் இதயத்துல ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல, அதனால பார்க்க முடியல. என் பொண்ணோட பாப்பாக்கு அடிக்கடி காஃப் வரும். பேபி டாக்டரை பார்க்கறதுக்கு வருவோம். சத்யா டாக்டர் இருக்காருலாம், அவரை பார்க்கறதுக்கு வருவோம். ஓ அப்படியா? சரி சார். உட்காருங்க சார். இல்ல உடனே கிளம்ப வேண்டியதான். 2 பேரை பார்க்கணுமே. 2 பேரும் பார்க்கணுமா? என் காலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிக்காங்களா? 2 பேர் படிக்காங்க. ஒன்னு என் ஒய்ஃப், இன்னொன்னு என் தங்கச்சி. ஒய்ஃபா? இப்பதானே ரீசெண்டா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. பத்திரிகையில எல்லாம் பார்த்தேன். டாக்டர் சஞ்சயோட ஒய்ஃப்னு யாரும் இங்க அட்மிஷனுக்கு வரலையே. இல்ல மேரேஜ்க்கு முன்னாடியே இங்கதான் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? எந்த இயர்னு சொல்லுங்க. எம்ஃபில் ஃபர்ஸ்ட் இயர் பிரியா. ஓ, அந்த பொண்ணா? அவங்களையும் உங்க தங்கச்சியும் பார்க்கறதுக்கு தான் வந்தீங்களா? இல்ல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன கம்ப்ளைண்ட் சார்? கிளாஸ் ரூம்ல ஏதாவது ப்ராப்ளமா? எதுனா சொல்லுங்க, என்ன மாத்தணும்னாலும் மாத்திரலாம். நான் சொன்னேன்ல இங்க என் தங்கச்சி படிக்கிறா அப்படின்னு. என்னோட சித்தி பொண்ணு தான். அவங்களுக்கு எதுனா பிரச்சனையா? அவங்கள தான் பார்க்கணுமா? எங்க எம்மில ஆதின்னு ஒரு பையன் படிக்கிறான்ல. ஆமா சார், ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் கரஸ்பாண்டனோட தம்பி. நல்ல பையனாச்சே, அவனால எந்த பிரச்சனையும் இருக்காதே. அவனால இருக்காது, ஆனா அவன்கிட்ட பேசுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். கொஞ்ச நாளாவே கனி சரியில்லை. நல்ல படிக்க பிள்ளை சைக்கிள் டெஸ்ட்டுக்கு ஃபெயில் ஆயிருக்கா. என்ன யாதுன்னு விசாரிச்ச பிறகு ஒரு வார்த்தை வாய் திறக்கல. அந்த பையன் படிக்கிற கிளாஸ்ல ரேணுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுனால எதுனா பிரச்சனையா? என்ன சார் இது? நான் விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நடந்திருக்கான்னு புரியுது. அது பிறகு இந்த காலேஜ்ல எப்படி அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுக்கலாம்? நாங்க என்ன சார் பண்ண முடியும்? மேல இடத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நாங்க அட்மிஷன் கொடுத்துதான் ஆகணும். ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும்? அந்த பையனோட அண்ணாவே அவளால ஆதிக்கு பிரச்சனை வராதுன்னா ஓகே அப்படின்ட்டான். நாங்க அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 2 நாள் முன்னாடி கனியை பார்த்து அசிங்கமா எல்லாம் பேசியிருக்கா. வா ஸ்டேட்டஸ் என்ன, ஆதி ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்கா. ஆதியோட ஸ்டேட்டஸ்க்கு நீ கால் தூசுன்னு பேசியிருக்கா. ஸ்டேட்டஸ் பத்தி படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்பி விடுறோம். அவங்க கூட பேசி உனக்கு எதுனா ஆச்சுன்னா குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணுவியான்னு மிரட்டி இருக்கா. காலேஜ்ல எல்லாரும் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் காலேஜுக்கு அனுப்பி விடுறோம். காலேஜ்ல இப்படி ஒரு பிரச்சனைனா நாங்க எங்க போய் சொல்றதுக்கு? கொஞ்சம் போல்டான பொண்ணுங்கிறதுனால தப்பான முடிவு எதுவும் எடுக்கல. இதுவே வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தாலும்னா உயிரெல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா சார்? என்ன பிரச்சனைனாலும் என்னால ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா ரேணுகா விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியல. முடிவை தானே கூப்பிட்டு பேசினா தானே முடிவு எடுக்க முடியும். நான் அந்த பொண்ணை உடனே வர சொல்றேன் சார். பொண்ணை வர சொல்லி எதுக்கு சார்? பொண்ணோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு பேரண்ட்ஸா? இதான் சார் சின்ன விஷயம். இவ்வளவு படிக்க பிள்ளை மார்க் பார்த்தானே ஸ்காலர்ஷிப்ல அட்மிஷன் கொடுத்திருக்கீங்க. காலேஜ்ல எதுனா பிரச்சனைனாலும் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. 2 நாளா ஒழுங்கா சாப்பிடலாம், ஒழுங்கா படிக்கல. அவ பாட்டுக்கு என்ன யாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு வாரா. வீட்டுல இருக்கிறது வரைக்கும் தானே பிள்ளை எங்க பொறுப்பு. காலேஜ்ல இருக்கும்போது உங்க பொறுப்பு தானே. அசால்ட்டா அவ விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியலன்னு சொல்றீங்க. போன் பண்ணி பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது டாக்டர். ஆனா ரொம்ப பெரிய வீட்டுல உள்ள பொண்ணு, சடனா வீட்டுல உள்ளவங்கள கூப்பிட்டா? என்ன சார் பேசுறீங்க? ரொம்ப பெரிய வீட்டுல உள்ள பொண்ணு, ரொம்ப பெரிய வீட்டுல உள்ள பொண்ணுன்னா நானும் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். வேலை வெட்டி இல்லாமல இங்க வந்து நிக்கேன். அவ பெரிய இடத்துல உள்ள பொண்ணுனா என் தங்கச்சி பெரிய வீட்டுல உள்ள பொண்ணு இல்லையா? நாங்க உடனே பேரண்ட்ஸுக்கு போன் பண்றோம் சார். போன் பண்ணி கூப்பிடுங்க சார். ஒரு பிள்ளைய வளர்க்கும் போதே பணம் எந்த அளவுக்கு தான் தேவைப்படும் சொல்லி கொடுத்து வளர்க்க தெரியணும். அப்படி தெரியாட்டா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பணத்தால எதையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு. வர சொல்றேன் சார், நீங்க உட்காருங்க. கனியோட கிளாஸ் மேம் 2 நாளா ஒழுங்கா படிக்கலன்னு வர சொல்லியிருக்காங்க. அவங்கள பாத்துட்டு வரேன். ஒரு பொண்ணுனால ஒரு தடவை பிரச்சனை வரலாம். என்னைக்கு அது என் காலேஜ்ல வந்து சேர்ந்ததோ அண்ணல இருந்து பிரச்சனை தான். மனுஷன் வயசான காலத்துல நிம்மதியை வேலை பார்க்கவும் முடியாது. அட்மிஷன் கொடுக்காட்ட அங்க எடுப்பேன் இங்க எடுப்பேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றது. பேசுறவனுங்க எல்லாம் இப்ப பிரச்சனை வரும்போது வந்து நிப்பானுங்களா? பொறுமையா இருக்க மனுஷனே இப்படி சத்தம் போட்டு போறாரு. எந்தாலையும் போட்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் தான் நான் நின்று பேச போறேன். இருக்க முடியுமா? ஒழுங்கா இருக்கட்டு. அப்படி இல்லாட்டா பிள்ளைய கூட்டு போட்டு அந்தால எரிச்சலா வருது. வாசல்லே மறைச்சுக்கிட்டு நிக்கான். எந்தாலையும் போட்டு. ஏய் இது எங்க போற? எங்க போறேனா? இது கிளாஸ் ரூம் போற வழி தானே. பரலோகம் போற வழியா? உள்ளாடி போனியனா பரலோகம் தான் போற. அதி நான் காலையிலே செம்ம கடுப்புல இருக்கேன். வழிய மறைச்சுக்கிட்டு நின்னு என்கிட்ட திறந்து வாங்கி கட்டிட்டு போயிராத. சின்ன பொண்ணுகிட்ட இதெல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்திருக்க பத்தியா? இந்த அறிவு கட்டவ தங்கச்சி என்கிட்ட பேசினது இவனுக்கு எப்படி தெரியும்? ஓ, ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டாவளோ? ஏய் என்ன?
நான் பாட்டு கொண்டு பேசிட்டே நிக்கேன், உன் பாட்டுக்கு தனியா பேசிட்டு நிக்க. வந்த வரத்துல வாசல்லே பிடிச்சு நின்னு கத்த காரணம்? கனிக்கிட்ட அப்படி என்ன பேசுன நீ? அவ என்ன என் சித்தி பொண்ணா அத்தை பொண்ணா? அவளை மடியில உட்கார வச்சு கொஞ்சதுக்கு. அதான் அதான் கையோட கூட்டு போகுது, ஸ்டேஷன்ல இருந்து ஆள்லாம் வந்திருக்காவே இல்ல, அந்தால பெயிரு. ஸ்டேஷன்ல இருந்தா அது பிறகு நீ செஞ்ச காரியத்துக்கு மாலையெல்லாம் போட்டு உன்னை வரவேற்பாவான்னு நினைச்ச. கனி வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, கையோட போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காவ. விசாரிக்கும் போது நீ கனி ஏதோ பிளாக்மெயில் பண்ணியா, அதுக்குதான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கதா சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணாமல அவ வீட்டுல போய் அழுதுருக்கா. நீ தான் அவளை பிளாக்மெயில் பண்ணியா, இனிமே காலேஜுக்கே போக மாட்டேன் படிக்கவே மாட்டேன்னு வீட்டுல போய் அழுதுருக்கா. பொண்ணு படிப்பு தான் முக்கியம்னு அவ அம்மா அப்பா போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காவ. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்ல நீ வந்துட்டேன்னு நானே புடிச்சு கொடுக்கவா? ஏய், நான் எதுக்காக முத பயப்படணும்? ஆமா ஆமா, நான் தான் பிளாக்மெயில் பண்ணேன். இப்போ என்ன? உன்னை பேச விட்டு உனக்கு வைக்கண்டியா அப்பு? என்ன நான் கேக்குறேன், என்கிட்ட பேசுறதுக்கு தான் பிளாக்மெயில் பண்ணியா, என்கிட்ட இனிமே பேசக்கூடாதுன்னு? சீச்சி, அவளை கேவலமா பிளாக்மெயில் பண்ணுவானா? அவளுக்கு சில விஷயங்களை புரிய வச்சேன், புரியாத பிள்ளைக்கு புரிய வைக்கணும்ல. முத உங்க ஸ்டேட்டஸ் என்ன அவ ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிய வச்சேன். எதுனா பண்டிகை வந்தா வேலை பாக்குறவங்களுக்கு போனஸ் போட்டு கொடுக்குற நீங்க எங்க, லோன் எடுத்து செலவு பண்ற நீங்க எங்கன்னு புரிய வச்சேன். அதோட உடல்லையே உங்களால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்தோட போய் சேர வேண்டியதான் சொன்னேன். என்னால கணிக்க என்ன போகுது? பிரபல பள்ளி நிர்வாகி விக்னேஷின் தம்பியுடன் காதல் வலையில் சிக்கி சின்ன பின்னமான மாணவி கனிஷா. இதெல்லாம் நடக்கும்போது குடும்பத்தோட போய் சேர வேண்டியதானே. உண்மையே சொன்னேன், அவளா உன்கிட்ட இருந்து பேக் அடிச்சுட்டா. இவ்வளவுதான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப். அறிவில்ல அவளுக்கு, அவளுக்கு ஏத்தவங்களோட பேசணும், அதை விட்டுட்டு பெரிய இடத்த தான் பிடிப்பாளா? என்ன நேத்து வந்து எவ்வளவு ஒருத்திக்காண்டி இத்தனை வருஷமா உனக்காக வெயிட் பண்ற என்னைய எத்தனை தடவை தான் அடிப்பேன். ஆனா இது கூட எனக்கு ஹாப்பி தான். உனக்கு என் மேல இருக்க உரிமை தானே இது. அடிச்சு பல்லையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்கா. அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஏன் அவளுக்கு பழகிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவ ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவ உன் பக்கத்துல நிக்கிறது கூட தகுதி இல்ல அவளுக்கு. என்னடி சொன்ன? அவ ஏன் ஒய்ஃப், அவளை பத்தியும் அவ ஸ்டேட்டஸ் பத்தியும் இனி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்து மூச்சல பேத்துருவோம் பாத்துக்கா. ஒய்ஃபா? ஆமா ஒய்ஃப் தான். இப்ப என்ன அதுக்கு? அப்போ உனக்காண்டி காத்துட்டு இருக்க நான் யாரு? நீ யாருன்னு உன் அம்மா அப்பாட்ட போய் கேளு, ஏன்ட்ட கேட்க நீ யாருன்னு. பொண்ணுன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதை விட்டுட்டு பணம் இருக்குன்னு ஹெட்வெயிட் புடிச்சு ஆடிட்டு இருக்க. இதே வாயால தான் என்னைக்கு சொன்ன ரேணு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அன்னைக்கு அழுதுட்டு நின்னாங்க பத்தியா உங்க அம்மா, அவங்களுக்காக தான் சொன்னேன். உன்னை எனக்கு மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல இருக்க எவனுக்கும் பிடிக்காது. மனுஷி மாதிரி நட, அது பிறகு காதல் கீதல்னு சுத்து. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ வருவா, அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு போவேனா நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு நாள் அவ இந்த காலேஜ்ல படிச்சாள்னா அது பிறகு இருக்கு. யாரு கண்டினியூ பண்றா, யாரு போறான்னு பாக்குறேன். நீ எல்லாம் ஒரு ஆளு. சீ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏச்சிப்பா, மூஞ்ச பாக்கிறதுக்கு எரிச்சலா வருது. வாங்க சார், உட்கார்ந்து பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், பாக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான். நான் கனியோட அம்மாவை தானே வர சொல்லியிருந்தேன். கனி என்னடானா அண்ணாவை கூட்டு வந்திருக்கா. கனிக்கு நானும் அம்மா மாதிரி தான். எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சொல்லுங்க, அவளால யாருக்காவது பிரச்சனை இருந்தனாலும் சொல்லுங்க. கனியால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கனிக்கு யாருனாலயோ பிரச்சனைன்னு எனக்கு 2 நாளா தோணிட்டே இருக்கு. ஏன்னா இந்த காலேஜ்ல ஆதி கூடால எந்த பொண்ணு பேசினாலும் அந்த பொண்ணுக்கு எதுனா ஒரு வழியில பிரச்சனை வந்துட்டு தான் இருந்திருக்கு. 2 நாளா கனிஷா ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் இருப்பா. எல்லா ஸ்டாஃபும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்டாஃப் ரூம்ல, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு. படிக்க பொண்ணு வேற, எல்லாருக்கும் தெரியும் நல்ல பாவப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணு. தேவையில்லாம எதுனா யோசிச்சு படிப்பு கோட்டை விட்டுறப்படாதுல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா, யார் மூலமாவது பிரச்சனையா நல்லா கேட்டு பார்த்தேன். இல்லன்னு அடிச்சு சாதிச்சுட்டா. அதான் உங்க அம்மாவை கூட்டுவான்னு சொன்னா பயத்துல என்ன நடந்துன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அப்படி இல்லையா காலையிலயாவது போன் பண்ணி அம்மாவை கூட்டு வர முடியல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். மத்தபடி அவளை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. வீட்டுல வேற எதுனா பிரச்சனையா அவளுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ரேணுக்கான்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளாம், தேவையில்லாம ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கா. அந்த பையனை கூட பேசுறதுக்கு பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இவ அதை யோசிச்சுட்டு தான் கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்காம இருந்திருப்பா. இனிமே ஒழுங்கா படிப்பா மேம். நினைச்சேன் அப்பவே. திருப்பி இந்த பிள்ளைகிட்ட கேட்டதுக்கு அப்புறம் சொல்லல. காலேஜ்ல இருக்கும்போது பிள்ளைங்க எங்க பொறுப்பு தானே. எதுனா பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொன்னா தானே சார் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். மனசுக்குள்ளாடியே வச்சுட்டு எக்கு தப்பா ஏதாவது முடிவெடுத்தா பிறகு யார்கிட்ட போய் பேச முடியும்? எல்லாருக்கும் தெரியுதுல்ல, அது பிறகு எதுக்கு அட்மிஷன் கொடுக்க விட்டீங்க? இனிமே பிரச்சனை எதுவும் வராதுன்னு பேசிதான் அவளுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கு. அதான் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வரட்டு, வரும்போது தானே பிள்ளைக்கு தெரியும். நீங்க நான் கூப்பிட்டேன்னு மட்டும் வரலையா? இல்ல, அந்த பொண்ணோட அம்மா அப்பா வரட்டு, பேசணும்ல. அவ அம்மா பாவம், அப்பாதான் நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டாரு. யாருக்கு எடுத்து வச்சா என்ன,
முதல்லயே பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்படி இல்லாட்டா இங்க வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். வேற எதுனா இருக்கா மேம்? இல்ல சார், என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க தான் வீட்ல இருந்து வர சொன்னேன். மத்தபடி அவ மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. சார், ரேணுகா அம்மா அப்பா சேர்மன் ரூம்ல வெயிட் பண்றாங்க, உங்களை கூட்டு வர சொன்னாங்க. அதோ வரேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே சார். இது இந்த கனிக்கு முதையே நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்பவும் அவளா சொன்னாலா இல்ல வேற யார் மூலமா தெரிஞ்சான்னு தெரியலையே. வரட்டும், ஒன்னும் இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு இடம் தெரியாம மோதிட்டா. கேக்குறதுக்கு ஆளே இருக்காதுன்னு நினைச்சிட்டா. அத்தா, நீ என்ன கிளாஸுக்கு போகாம இங்க சுத்திட்டு கிடக்க? பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பாத்தியா? இந்த கனிஷா பிள்ளைகிட்ட 2 நாளா நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. வாயை திறந்தாளா பாத்தியா? இந்த ரேணுகா இருக்கால, அவதான் என்னெல்லாம திட்டி இருக்கா போல. ஆமா, அறிவு கட்டது இப்பதான் வந்தது. வந்த உடனே 2 உழுக்கு உழுக்குனே அது பாட்டுக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டு. அவதான் காரணம்னு முன்னமே உனக்கும் தெரியுமா? கனி போன்ல இருந்து நேத்து நைட்டு ரேணு நம்பர் வேணும்னு எனக்கு மெசேஜ் வந்து. பேச மாட்டாள்ல? இவ போன் எடுத்து அவ தங்கச்சி தான் மெசேஜ் பண்ணிருக்கா. அவளுக்கு என்னத்துக்கு ரேணு நம்பர்? கனிக்கு டைரி எழுதிய பழக்கம் நல்லாவே உண்டு. இவ பேசுனதை யாரு கூடயும் ஷேர் பண்ண முடியலன்னு டைரியில எழுதி வச்சிருப்பா. அவ தங்கச்சி பாத்திருப்பாத. இதெல்லாம் என்னத்துக்கு இந்த காலேஜ்ல விட்டு வச்சிருக்காவ? நீ வேணா பாரு, இன்னும் எக்ஸ்கியூஸ் தான் கொடுக்க போறாவ. அப்பளச்சி எழுதிட்டு அவிய பாட்டு விட்டுருவாவ. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன நடக்குது, என்ன பேசிக்கிடாவ, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காவன்னு மட்டும் பாத்துக்கா. அது பிறகு நான் பாத்துக்கிட்டேன். சேர்மன் ரூம்ல தான் ரேணு அம்மா அப்பா வந்திருக்காவலாம். இதை நான் ஆபீஸ் போனாதான் அவங்க பேசியதை கேட்க முடியும். ஏதாவது கொஸ்டின் எடுக்கணும், ஆன்சர் எடுக்கணும்னு போவான். சரி, நல்லா படிக்க பிள்ளை வேற. இங்க பாரு, அவிய பெரியவியா, அவிய பேசி முடிக்கட்டு. நீ எல்லாம் இடையில தலை போடப்படாது. நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு. இப்ப கிளாஸுக்கு போ. அனு எங்க கிளாஸுக்கு போயிட்டாளா? அது கேண்டீன் சாப்பாடுன்னு சுத்திட்டு கிடக்கும். காலையில பேக் அவள்கிட்ட தான் கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டியா? உள்ளாடி ரூபாய் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்நேரம் கேண்டீன் உண்டியலுக்கு போயிருக்கான். சரி, போன்லாம் இருந்து நான் அவளை போய் பார்த்து பேக வாங்கிட்டு போறேன். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும், எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். ஏன் 2 பேரும் வாய் பிளந்துகிட்டு இருக்குதியா? நீ ஏன் பேச மாட்ட? 2 நாளா நாங்க இப்படிதானே வாய் பிளந்துகிட்டு இருந்தோம். ஆமா, தெரியாம தான் கேட்கேன். 2 நாள் என்னத்தையும் இழந்த மாதிரி இருந்த, இன்னைக்கு பல்லு ஓவரா தெரியுது வெளியே. அட, சிரிச்சாலும் குத்தங்க, வாய் முடிக்கிட்டு இருந்தாலும் குத்தங்க. இனிமே இந்த சின்ன பொண்ணு கனிஷா என்னதான் பண்றது? அதெல்லாம் இருக்கட்டு. ஆதி கூட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல, கேட் கிட்ட வச்சு ஆதி கிட்ட பேசிட்டு வந்தியா? என் ஃப்ரெண்டு, நான் பேசினேன், உனக்கு என்ன? கேட்டுக்கா, அவ ஃப்ரெண்டா? ஆமாமா, 2 நாளா நம்ம தானே அவள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பில்டப் எல்லாம் விட்டா பேசவே மாட்டேன் அப்படின்னு. பேச மாட்டேன்னு சொன்னேன், இப்ப பேசுனேன், அதுக்கு என்ன? அனு, ஏன் பேக் எங்க கொண்டு போட்ட? பேகையா உங்க இடத்துல தான் வச்சேன். என் இடத்துல வச்சியா? காணல. பேக் உள்ளாடி போன் இருக்கு, அர்ஜென்டா எனக்கு போன் பண்ணணும். மறந்துட்டேன், சிவானன்ட்ட கொடுத்தேன். இத முன்னமே சொல்ல மாட்டியா? அந்த அரக்குக்கு வேற வாய் திறக்காம எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டேன். ஆதி, அர்ஜென்டா போன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, என் போன் இருக்கு தரவா? அனு, பேக் எப்ப சிவா கிட்ட கொடுத்த? நீங்க பேக் கொடுக்கும் போதே வழியில சிவானனை பார்த்தேன். சரி, எதுக்கு தேவையில்லாம உங்க கிளாஸ் வரைக்கும் நடக்கணும்னு அவட்டே கொடுத்து விட்டுட்டேன். எதுக்கு இப்படி போறாரு? நீதான் அவர் கூட பேசிட்டே எல்லாம் என்னமா நீ பேசியும் பேசாம போறாரு? காலையிலே அப்படிதான் நிக்காரு. நான் பேசினதுக்கு அப்புறமும் மூஞ்சும் தூக்கி வச்சுட்டு தான் நிக்காரு. ஆமா, அன்னைக்கு அந்த பேச்சு பேசினேல, அதான் உன்னை பழி வாங்காரா இருக்கும். ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அந்த கோவத்துல அவர் உனக்கு பதில் சொல்லாம போறாரு. போட்டு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பேசட்டு. எந்தாலையும் போங்க. ஆமாமா, எந்தாலையும் போங்க. என்ன சார், என்ன முடிவெடுக்க போறீங்க? பாதிக்கப்பட்டவங்க நீங்களே எதுனா முடிவு எடுத்திருப்பீங்க இல்ல? ஒரு பொண்ணால அடிக்கடி காலேஜ்ல இருக்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா டிசி தர்றதுதானே பெட்டர். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு டிசியா? எது இதுவா சின்ன விஷயம்? வா ஸ்டேட்டஸ் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பேசுறதா சின்ன விஷயம்? உங்க பொண்ணு இந்த அளவுக்கு பேசியிருக்கா? இந்த சின்ன விஷயமான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சின்ன விஷயமா தான் சார் தெரியும். ஒரு பையனை உள்ள விட்டு பூட்டி அதே கிளாஸ் ரூம்குள்ளாடி தானே இருந்து என்னது எவ்வளவு நடந்திருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கு இது சின்ன பிரச்சனை தானே சார். ஆனா பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி இல்ல, அதனால எனக்கு இது பெரிய விஷயம் தான். டாக்டர், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எத்தனையோ தடவை நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு வீட்டுல போய் பேசலான்னு. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். ஒரே பொண்ணுனா மனுஷங்களை மதிக்கிறதுக்கும் தெரியாத அளவா செல்லம் கொடுப்பீங்க. நானும் தான் எங்க வீட்டுல ஒரே பையன், என் ஒய்ஃப் தான் வீட்டுல ஒரே பொண்ணு. மனுஷங்களை மதிக்க தெரியாத அளவா எங்களை வளர்த்துருக்காங்க. சார், ஒருவேளை உங்களுக்கும்
பொம்பளை பிள்ளை ஏதாவது பிறந்தனா தெரியும் எவ்வளவு பாசம் கொடுத்து வளர்ப்பீங்கன்னு. ஏன் நாளைக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாதா? முதைய ஒரு பிள்ளைக்கு பணம் எந்த அளவுக்கு தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பணத்திலேயே முதைய குளிப்பாட்டினீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸ்டேட்டஸை பத்தி பேசுற வயசா இது? காலேஜ் ஸ்கூல் மட்டும்தான் சார் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு சந்தோஷமா பார்க்க வேண்டிய இடம். அங்கேயும் பாகுபாடு பார்த்து பேசினா என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம பாத்துக்கிறோம் சார். அப்பாலஜி எழுத சொல்றோம். சார் பொண்ணு பெத்தவங்க நீங்க, உங்க வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. சின்ன பொண்ணு அவங்க பேசின பேச்சுல வீட்டுல வந்து எதனா தப்பான முடிவு எடுத்திருந்தாள்னா சின்ன வயசா இருக்கும் போதே யார் மனசை நோக்கடிச்சு பேசாம பாத்துருக்கணும் சார். சார் 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 உனக்கு என்னையா இப்ப? இந்த ஆதி பையன் இருக்காங்களா காலேஜ் கேட்டு முன்னாடியே ஏதோ போராட்டம்னு உட்காந்துருக்கான். கேட்டு முன்னாடியா? என்ன சொல்றீங்க? ஆதியா? ஆமா சார், கூடல 2 பசங்களும் சேர்ந்து உட்காந்துட்டாவ. இப்ப மட்டும் பிரேக்குக்கு பெல் அடிச்சா எல்லா பசங்களும் போய் உட்காந்துருவாவ. எத்தனை பிரச்சனை தான் சமாளிக்கிறதுக்கு? அந்த பையனை கூட்டுவாங்க, எதனா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு கூட்டுவாங்க. அதெல்லாம் பேசி பார்த்துட்டோம். பிரேக் பெல் மட்டும் அடிச்சு தொலைச்சிடாதுங்க. அவன் அண்ணனுக்கு நானே கால் பண்றேன். இந்த ஆதிக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்? பெரியவங்க நாங்க தான் பேசுறோம்ல. ஒத்த பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, இப்ப எத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. இல்ல என் தலை எழுத்து. Next page. Next. Next page. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது என்ன கேப்ஷன்? இனிமே இதுக்கு என்ன கேப்ஷன் யூஸ் பண்றதா? இந்த கேப்ஷன் மட்டும் மாத்திக்கோங்க. இத மாத்திட்டு வேற என்ன கேப்ஷன் சார்? அதே நான் தான் சொல்லணுமா? இல்ல மாத்தனே நீங்க தானே சொன்னீங்க. அதான். நெக்ஸ்ட் பேஜ். சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. இதுக்கெல்லாமா வேலைக்கு ஆளு வைப்பாவ? என்ன? ஒண்ணும் இல்ல சார், ஸ்பீக்கர்ல தானே போடுறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. நம்மள விட்டுக்கிட்டு போன் பேசினாதான் என்னவாய்? சார், ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்மன். ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங்ல தானே ஆதி படிக்கிறான். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சார் நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு. என்ன பிரச்சனை? நீங்க உடனே காலேஜ் வரைக்கும் வர முடியுமா? எதுனா பிரச்சனையா? அவன் காலேஜுக்கு வந்திருக்கானா? ஆமா சார், வேற ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னைக்கு உங்க காலேஜ்ல கொண்டு அட்மிஷன் போட்டோமோ அன்னையில இருந்தே பிரச்சனை தான். திடீர்னு போன் பண்ணி கூப்பிடுவீங்க. இந்த எல்கேஜி பிள்ளைக்கு ஓடின மாதிரி இங்க ஸ்கூல்ல இருந்து உங்க காலேஜுக்கு ஓட வேண்டியதா இருக்கு. சார் கோவப்படாதுங்க சார். போற இப்ப என்ன பிரச்சனை? 2 வருஷமா நிம்மதியா இருக்கும் சார். நான் சொல்லேன் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. நானும் ஒரு ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு தான் இருக்கேன். 12th படிக்க பிள்ளைக்கு அம்மா அப்பா கூட பேரண்ட்ஸ் மீட்டிங் ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்றதுக்கு மட்டும் தான் கூப்பிடுறோம். காலேஜ் பிஜி படிக்க பையனுக்கு ஒரே பிரச்சனை தான். எங்களுக்கு வேலை இல்ல, நீங்க கூப்பிட்டு வரணும். நீங்களே சால்வ் பண்ணுங்க என்ன பிரச்சனைனாலும். சார் உங்க தம்பி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ் வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புனாய், அதுக்குள்ளாடி எதுக்கு காலேஜ் வாசல்ல போய் இருக்கணும்? அந்த பொண்ணால ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்க தம்பி கூட பேசுறாங்கன்னு ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. பொண்ணு வேற யூஜி ஃபர்ஸ்ட் இயர். சின்ன பொண்ணு 4 வயசு சின்ன பொண்ணா பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இப்ப வேற அந்த யூஜி பொண்ணோட அண்ணா வந்திருக்காரு. பத்தாததுக்கு ரெயினோட அம்மா அப்பாவையும் வர சொல்லிட்டாங்க. இதுல உங்க தம்பி வேற போய் உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணணும்னே தெரியல சார். அதான் உங்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். யூஜி படிக்க பொண்ணு வேற சஞ்சனா ஹாஸ்பிட்டல் எம்டியோட தங்கச்சி. சஞ்சயோட தங்கச்சியா? சார் இப்படி எல்லாம் பிரச்சனை வரேன்னா முதையே அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீங்க தான் இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அட்மிஷன் கொடுத்தீங்க. இப்ப நாங்க ஓட வேண்டியதா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடத்திய எம்டி உங்களை தேடி வர வேண்டியதா இருக்கு. இங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இருக்க நான் வர வேண்டியதா இருக்கு. ஸ்கூல்ல விட்டுட்டு பிள்ளைல நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாம இருக்கு. சார் கிட்டத்தட்ட பிரச்சனையை நாங்களே பேசி முடிச்சிட்டோம். இப்போ உங்க தம்பி தான் வேற என்ன பண்றது? மனுஷனுக்கு ஒரு வேலை நிம்மதியா பார்க்க முடியாது. ஆளாளுக்கு வந்தாலும் போனாலும் செல்லம் வச்சு கொடுத்தா அப்படிதான் இருப்பாங்க. என்ன என்ன என்னைய மறைச்சிட்டு நிக்கீங்க? நீங்க தான் என்னை பார்த்து மறைச்சிட்டு நிக்கீங்க. நான் எதுனா கேட்டனா? எல்லாம் என் தலை எழுத்து. படிக்க விட்டா படிக்க இடத்துல ஒழுங்கா படிப்பை மட்டும் பார்க்க தெரியாது. ஒரு மட்டும் உங்களுக்கும் என்ன? நான் இப்ப வாய் திறந்து எதுனா சொன்னனா? ஐயே தெரியாம இங்க வந்து மாட்டிட்டோம். யாருன்னா இப்ப உள்ள வந்தா நம்மள எல்லாம் தப்பா நினைப்பாவ. அறிவு கிட்டவன். இங்க வரைக்கும் கேக்குது. எப்படி ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா? இது என்ன கண்ட்ராவிங்க மாதிரி இருக்கு சார். என் வேலை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேங்களா? எதுக்காக உங்கள்ட்ட சஜஷன் கேக்குறேன்னா, போறது காலேஜ். 21 வயசு. 21 வயசு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு கேக்குது. இருந்தாலும் காலேஜ் பக்கம் போறேன். எங்க வீட்டுல வேற எனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காவ. ஒரு பிள்ளைக்கு அப்பம் பேசுற பேச்சு.
எதுனா காலேஜ்ல பிள்ளைங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ல, அதுக்காண்டிதான். உங்க பர்சனல் எனக்கு எதுக்கு சார், வழி விடுங்க முதல்ல. எதுனா சஜஷன் சொல்லலாம்ல, மாத்திக்கிடுவேன்ல. அழகா இருக்கீங்க சார், இதுவே போதும். எத்தனை பிள்ளைகள் வேணாலும் உங்க பின்னாடி வரோம். தேங்க்யூ, இது போதும், வரட்டா? ஒரு நிமிஷம். கோவத்துல வார்த்தையை விட்டதுக்கு பிறகு அதை திருப்பி எல்லாம் எடுக்க முடியாது சார். நம்ம எதிர்த்தாப்புல நிக்கிறவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. தப்பு பண்ணிருப்பாங்களா, தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா, அவங்க பக்கம் இருக்க நியாயம் என்ன அப்படின்னு யோசிக்காம பேசுறதுனால பல உறவுகளை இழக்க வேண்டியதா தான் சார் இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பேசினோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த உறவும் இடையில போவாது சார். இப்போ இப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்கோ பிரச்சனைன்னு ஃபோன் வந்தது. நானும் கேட்க வேண்டியதா இருந்ததுனால சொல்றேன். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லதா இருக்கும். சில உறவுகளை இழந்ததுக்கு பிறகு பேசின வார்த்தையை நினைச்சு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் வரேன். இந்த காலேஜ்ல அப்படி என்னதான் நடக்கும்? யார் தான் அந்த பொண்ணு? அந்த பொண்ணால எதுக்கு ஆதிக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? இந்த ஆள் வேற வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாரு. ஏதோ ஞாபகப்படுத்தி விட்டதுனால வார்த்தையை அளந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆள் வரதுக்கு முன்னாடி வினத்துக்கு ஃபோன் பண்ணி இசையை கூட்டு வர சொல்லுவோம். அதுக்குள்ளாடி அவளுக்கு அட்மிஷன் போட்டுடலாம். இதான் கரெக்ட் டைம்.